ஹாய் கைஸ். இன்னைக்கு நானா ஓனா எழுதின ஒரு மான்வாவோட சாப்டர் 3 தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ் இருந்த அந்த 2 சாப்டரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து இந்த கதை ரொம்பவே நல்லா போகும். ஸோ இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில நம்ம ப்ரொஃபசர் தான் காட்டிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் அவரோட ஆஃபீஸில தான் உட்காந்துட்டு இருக்காரு. சரியான மழை. ஆனா அவர் வந்து அந்த பிளாக் ஸ்டோன கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சடனா அந்த பிளாக் கலர் ஸ்டோன்ல இருந்து இன்னும் சில கிராக்ஸ்கள் வந்து உழ ஆரம்பிக்குது. அத பார்த்து ஷாக்கான ப்ரொஃபசர் டப்புன்னு ஒரு ஓலைச்சுவட எடுத்து அதில இருக்க அந்த இன்ஸ்கிரிப்ஷன படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்ஜின் அவேக்கன் ஆனா சீல் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்கு. இதை பார்த்து ப்ரொஃபஸர் அவரோட கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அவருக்குள்ளே கேட்டுக்கிறாரு. இங்கே கேன்டீனில் இருந்த நம்ம பசங்களை தான் காமிக்கிறாங்க. டேய் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம சிலம்பம் ப்ராக்டிஸ் போகலாமான்ற மாதிரி சக்தி கேட்க, இல்லை இல்லை சிலம்பம் ப்ராக்டிஸுக்கு நான் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ நம்ம சாப்பிட்டோம்ல அதுக்கெலாம் பில்லை கட்டுன்னு சொல்லி நம்ம அரவிந்த் சொல்ல, இல்லை இல்லை நீ சிலம்பத்துக்கு வர வேணான்ற மாதிரி சக்தி சொல்கிறான். அப்போ அவனுக்கு சடனாக தலைவலி வர ஆரம்பிக்க சில விஷுவல்ஸ்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு மர்மமான இடத்துல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு த்ரோன் இருக்கு. அந்த த்ரோனில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரில. டேய் அப்படின்னு சக்தி கூப்பிட, என்னடா ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்லை இல்லை ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது. ஒரு மாதிரி ஷாக்லேயே இருக்கான் நம்ம அரவிந்த். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அரவிந்த் வீட்டுக்கு போக ஏதோ ஒரு மர்ம நபர் தூரத்துல இருந்து அவனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர் வந்து அரவிந்தை யாரோ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால அவன் பின்னாடி இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அரவிந்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபஸர் போக அந்த மர்ம நபர் வந்து அங்கேயே இருக்க ஒரு பழமையான டெம்பிள்குள்ளே போகிறான். அண்ட் அவனோட கையை அங்கே வைக்க அந்த இடத்துல ஒரு சீல் மாதிரி ஆக்டிவேட் ஆகி ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஆர்ஜுன் அவைக்கன் ஆயிடுச்சான்னு கேட்க, இவன் ஆமாம் அவைக்கன் ஆயிடுச்சு, ஆனால் அவனை எதுவும் பண்ணாத அப்சர்வ் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்குது. கரெக்டாக இந்த நேரத்தில் ப்ரொஃபஸருமே அந்த இடத்துக்கு வராரு டெம்பிளுக்கு. பட் இட்ஸ் டூ லேட். அந்த ஆள் வந்து அங்கேருந்து போயிட்டான். பட் ப்ரொஃபஸர் வந்து அந்த ஃபார்மேஷனை பார்க்குறாரு. இதை பார்த்து இல்லை இது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அரவிந்த் தான் காட்டுறாங்க. அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கான். அவன் கனவுல வித்தியாசமானதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு வாரியர் அங்கே நிற்கிற மாதிரி அண்ட் ஒரு த்ரோனை காட்டுற மாதிரி அண்ட் அந்த வாரியரோட ஃபேஸ் வந்து அவனுக்கு தெரில. அப்படியே அந்த வாரியர் வந்து இவனை திரும்பி பார்க்குற மாதிரி ஆல்மோஸ்ட் அவனோட ஃபேஸ் ரிவீல் ஆகிற அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு எழுந்துடுறான். எழுந்து அவன் அப்படியே அந்த விண்டோவை நோக்கி பார்க்க வெளியே வந்து இந்த லைட்னிங்காக அடிச்சிட்டு இருக்கு. அப்போ சடனாக அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து அரவிந்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே இவனோட ஹார்ட் பீட் ஒரு செகண்டுக்கு நின்ன மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்த அந்த பர்சன் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் இவனுக்கு பயமாயிடுது. இவன் கத்த ஆரம்பிக்கிறான், யார் அது யார் அதுன்னு சொல்லி கத்த. அந்த இடத்துல இருந்த அந்த பர்சன் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலேஜ் முடிச்சுட்டு சக்தியும் அரவிந்தும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சக்தி கேட்குறான், டேய் ப்ரொஃபஸர் இன்னைக்கு சொன்னார்ல அந்த ஸ்டோரிலாம் உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, ஸ்டோரி தானே, ஸ்டோரியோட சமோசா நல்லா இருக்குன்ற மாதிரி நம்ம அரவிந்த் சொல்ல சக்தியும் இவனும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ இவன் வீட்டுக்கு போக இவனுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. அப்பா, அப்புறம் அம்மா, அப்புறம் தாத்தான்னு சொல்லிட்டு. அம்மா கேட்குறாங்க, ஆமாண்டா காலேஜ் எப்படி போச்சுன்னு கேட்க, நல்லா தான் போகுது அப்படின்னு இவன் சொல்ல, அவங்க அப்பா உடனே சொல்கிறாங்க, இந்த வாட்டியாச்சும் ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல அவன் வந்து நெக்லஸ் சிரிச்சிட்டு போகிறான். அப்பாவுமே சிரிக்கிறாரு, இவன் இன்னும் திருந்தலமாமா அந்த மாதிரி. இங்கே வெளியே பார்த்தா தாத்தா வெயிட்டிங்கு சிலம்பம் ஸ்டிக்கை வச்சு வெயிட் பண்ணிருக்காரு. என்னடா லேட்டு, யோ கிளவா காலேஜுக்கு போயிட்டு வர வேணாமா அப்படின்னு சொல்ல அவர் வந்து அந்த குச்சியை தூக்கி போட இவன் பிடிச்சிடறான். மசில் மெமரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம ஹீரோவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வைக்கிற ஒரு ஸ்டான்ஸுக்குமே தாத்தா ஒன்று சொல்கிறாரு, நீ பண்ணுற ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீத்திங் இருக்குது, நீ வைக்கிற ஒரு ஸ்டான்ஸுக்கும் ஒரு ரிதம் இருக்குது, நீ பண்ணுற ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. யோ கிளவா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஒரு நாள் புரியும் பேரா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல இப்போ அப்படியே நம்ம ப்ரொஃபஸர் தான் காட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து பக்கத்தில் அந்த பிளாக் ஸ்டோன் வச்சுக்கிட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காரு. அப்போ சடனாக அந்த பிளாக் ஸ்டோன் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ ப்ரொஃபஸர் வந்து அவருக்கு இருக்க அந்த எபிலிட்டி இருக்கும்ல அந்த கண்ணில் வருமே, அந்த எபிலிட்டிக்கு பேர் வந்து ஆகாசமை. ஓகேவா, அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி பார்க்க அங்கே வந்து சீல் பிரேக்கிங் ஆகிறத இவரால் பார்க்க முடியுது. இப்போ அப்படியே சக்தி வீட்டில் காட்டுறாங்க. அவனோட அப்பா வந்து கலரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கலரியை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியம்னு சொல்ல, யோ தகப்பா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, டேய் டயர்டா இப்போ போருக்கு போகிறேன் அந்த இடத்துல டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போயிடுவியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இப்போ அப்படியே பிளாக் உட்டி போட்டுக்கிட்டு ஒரு கேங்கே காமிச்சிட்டு இருக்கானுங்க. மேபி இவனுக்கும் ப்ரொஃபஸர் நேற்று ஒருத்தனை துரத்திட்டு போனார்ல அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, ஆர்ஜின் வந்து அவேக்கன் ஆயிடுச்சு, நம்ம வந்து அவனை எலிமினேட் பண்ணிடலாமா, ஏன்னா 1000 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்ல அவங்களோட லீடர் என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, அவனை ஆஸ்திரேலியாவுக்கு வர விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே நம்ம அரவிந்தா வீட்டில் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கே தெரியாமல் அவனோட பர்த் மார்க் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் அவன் பக்கத்தில் சிலம்பம் ஸ்டிக்கை வச்சுட்டு இருக்கான். அந்த சிலம்பம் ஸ்டிக்கும் வந்து அப்படியே கோல்டன் கலரில் க்ளோ ஆகுது. இது எல்லாமே ஆகாசம் ஐய வச்சு நம்ம ப்ரொஃபஸருமே பார்த்துட்ருக்காரு.
டிவைன் பிளட் அது யாருன்னு ரிமெம்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் மார்னிங் சார் வந்து திருப்பி அந்த ஆஸ்திரேலியாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவில் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, அந்த இடத்துல டிராகன் ஹியூமன்ஸ் அண்ட் மர்மெட்ஸ், டெவில்ஸ், ஏஞ்சல்ஸ் இவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னு சொல்ல பசங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. மச்சான் கண்டிப்பாக ஒரு மார்வல் படம் தானே பார்த்துட்டு வந்து ஏதோ உளர்ட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல. ஆனால் அங்கே இருக்க ஒரு பையன் மட்டும் இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து நிதின். இவன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இப்போ பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ தான் முக்கியமான கேரக்டர்ஸோட இன்ட்ரோ லைட்டாக நடக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோ அவன் தாத்தா கூட ரெகுலராக வந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்டு நம்ம சக்தி அவங்க அப்பா வந்து கலரி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி அவனை உயிரை வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் நிதின் வீட்டில் அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை குடிச்சிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விக்ரம் வந்து ஜிம்மில் வந்து பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். அவங்க அப்பா சொல்கிறாரு நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அனன்யா வந்து ஒரு கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கடைசியாக மீரா இவளை வந்து கிட்டத்தட்ட ஹீரோயின் கூட சொல்லலாம். அவள் வந்து அவள் தாத்தா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க தாத்தா கிட்ட கேட்குறாரு, தாத்தா இது என்னது, இது நம்ம குடும்பம் காப்பாற்றின ஒரு பழைய வரலாறுமா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கடைசியாக இவங்க எல்லாரோட ஃபோட்டோஸையும் ப்ரொஃபஸர் வச்சு பார்த்துட்ருக்காரு. உங்கள் எல்லாரோட டெஸ்டினியும் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே அடுத்த நாள் கிளாஸில் வழக்கம் போல் அரவிந்த் தூங்கிட்டு இருக்க சக்தி எழுப்பிட்டு இருக்கான். டேய் இன்னைக்காச்சும் அட்டண்டன்ஸை மிஸ் பண்ணாதரானா, டேய் அந்த சாரை வந்தால் எழுப்பு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, டே நீ ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஓ ஆனாலுமே அங்கேயும் இப்படி தான் தூங்குவ போல அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதே சமயத்தில் சாருமே வந்துடுறாரு. அண்ட் போர்டில் வந்து வார் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எழுதுறாரு. அந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர், அது அங்கே இருந்த டிஃப்ரெண்ட்டான இனத்துக்கு நடுவில் நடந்த போர் இல்லை, அந்த இனங்களுக்கு இருந்த பயத்தினால நடந்த போர். அங்கே இன்னதான் புதுசான இனங்கள் இருந்தாலும் அங்கே இருந்ததுலேயே ஹியூமன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனாலேயே அங்கேருந்த இனங்களுக்கு பயம் வந்தது. அந்த பயம்தான் இந்த வார்க்கு விதைய போட்டுது. அப்படியே நம்ம ப்ரொஃபஸர் அடுத்து சொல்ல வர பெல் அடிச்சுது. சரி ஓகே அடுத்த கிளாஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. சக்தி உடனே சார் கிளைமேக்ஸ் சொல்லாமல் போகிறீங்க பாருங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள் அப்புறம் என் தலையை வெடிச்சிரும். இங்கே இவனுங்க ஃபன் பண்ண அந்த இடத்துல நிதின் மட்டும் அதையும் நோட்ஸ் எடுத்துக்கிறான். இப்போ விக்ரமை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். விக்ரம் யார் அந்த மாதிரி. இப்போ ஸ்போர்ட்ஸ் டே காலேஜில் நடந்துட்டுருக்கு. அப்போ விக்ரம் அண்ட் அரவிந்த் அப்புறம் இன்னும் சில பேர்லாம் வந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க 100 மீட்டர் ரேஸில். ஸோ அந்த ரேஸில் விக்ரம் வந்து உயிரை கொடுத்து ஓடிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தா அரவிந்த் வந்து ஜாலியாக ஓடிட்டுருக்கான். விக்ரம் எவ்வளோ தான் பவராக ஓடினாலும் அவனால் அரவிந்த் வின் பண்ண முடியல. அரவிந்த் வந்து அசால்ட்டாக வின் பண்ணிடுறான். எஃபர்ட்ஸே இல்லை. அண்ட் விக்ரமுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போடுறேன், நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு கிடைக்காது ஒன்று அவனுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது அப்படின்னு நினைக்க. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணல, அதுக்கு பதிலாக ஒரு ஜூனியர் கீழே விழுந்திருப்பான், அவனை போய் தூக்குவான். இதை பார்த்த மீரா வந்து லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுவா. என்ன இவன் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு ஜூனியரை போய் தூக்குறானா, இன்ட்ரெஸ்டிங். இதை பார்த்து விக்ரம் காண்டாகுவான். இந்த இடத்துல தான் இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ரைவல்ட்டி ஸ்டார்ட் ஆகும். அடுத்த தடவை கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு விக்ரம் நினைக்கிறதோட அவன் அப்படியே வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. அவர் அப்படியே கேட்குறாரு, என்ன ஜெயிச்சியா? அவன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். செகண்டான்னு கேட்க எஸ் சார் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு நல்லா ஒன்று கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெடல் எடுத்து காமிச்சிட்டு, ஹிஸ்ட்ரி எப்பயுமே 2வது வரவங்கள ஞாபகம் வச்சுக்காது, ஸோ முதல்ல வர பாரு, நாளையிலேருந்து 5 மணிக்கு ட்ரைனிங் சொல்ல எஸ் சார் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் 5 மணிக்கு விக்ரம் காலங்காத்தில் எழுந்து புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். 100, 150, 200ன்னு போக அவன் ரொம்ப டயர்ட் ஆகுறான். இங்கே பாரு பேட்டில் ஃபீல்டுன்னு வந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவன் நீ டயர்டாக இருக்கியா இல்லை நல்லா இருக்கியான்லாம் பார்க்க மாட்டான். சாவு தான். அதே மாதிரி டயர்டு இந்த சோர்வு எல்லாமே டெம்ப்ரவரி தான். ஆனால் ஹானர் அதுதான் பர்மனெண்ட். அதாவது இவர் ரொம்பவே ஹானர் பிடிச்ச ஆளுன்றது மட்டும் நமக்கு தெரியுது. அப்படியே இவனை வீட்டுக்குள்ளே போக அந்த இடத்துல இவன் செகண்ட் வாங்கியிருப்பான்ல ப்ரைஸு, அந்த ஃபோட்டோ இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவாக இருப்பான். ஸோ இவனுக்கு அப்படியே செம்ம காண்டாகுது. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக உன்னை பீட் பண்ணுவேன். இப்போ அப்படியே காலேஜ் காரிடோரில் சக்தியும் அரவிந்த் ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்க விக்ரம் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். நெக்ஸ்ட் டைம் லக்கு உன்னை காப்பாற்றாது அப்படின்னு சொல்ல நம்ம அரவிந்துக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறான் இவன் அப்படின்னு பார்க்க, என்னவாண்டா இவனுக்குன்னு சொல்லி சக்தி கேட்க, அதான்டா எனக்கும் தெரில. இது எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் ஆகாச மையை வச்சு பார்த்துட்ருக்காரு. டெஸ்டினி இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது.